லா 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 லா. ஐ மாங்காய். யாருக்கும் தெரியாமல் போய் எடுத்துடலாம். ஐ ஆஹா ஐயோ ஆஹா இதுவா 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 ஐ ஆஹா ஐயோ யாரும் வராங்களே ஒழிஞ்சிக்கலாம். ஆஹா, காலையில் சாம்பார் சாதம் செஞ்சுட்டோம். இப்போ மதியத்துக்கு என்ன செய்யறது? அங்கே மாங்காய் தெரியுது. மாங்காய் எடுத்துகிட்டு போய் மாங்காய் சாதம் செஞ்சிடும். யாரும் அங்கே இருக்காங்களே, யாரா இருக்கும்? நில்லுடி யார் அது? நில்லுடி நில்லுடி. நீ மேனகாட்டு பிள்ளை தானே நீ? யாரு கேட்டி மாங்காய் அறுத்தா? இல்ல ஆண்டி, ஆசையாயிடுச்சுன்னு. ஆசையா இருந்தா உன் இஷ்டத்துக்கு வந்து மாங்காய் அறுத்துட்டு போயிருவியா? குடி மாங்காயா? ஆண்டி நான் தான் அறுத்தேன். மாங்காய் தோப்பு பிச்சிருவேன் நானு. மாங்காய் செடி எங்களுது. சரி வச்சுக்கோங்க. நெல்லு 100 ரூபாய் கொடுத்துட்டு போ. 100 ரூபாய்? ஒரு மாங்காய் விலை 100 ரூபாய். இதே பழுத்து இருந்தா நல்லா விலை வித்துனுக்குவேன். உன்னை யார் அறுக்க சொன்னது? அப்படின்னா காசு கொடுத்துட்டா மாங்காய் நம்மளுக்கு கொடுத்துருவாங்கட்டுங்குது. ஆண்டி 200 ரூபாய் தான் இருக்கு. 100 ரூபாய் சேஞ்ச் கொடுங்க. என்னங்க 200 ரூபாய் தான் இருக்கா? அப்ப இங்க வா என் கூட. என்ன அந்த மாங்காய் யாரு? அரிடி. ஏன் உங்களுக்கு கை இல்லையா? நீங்க அறுத்துக்க மாட்டீங்களா? கொடுங்க 2 மாங்காயும். ஏய் குடி மாங்காயா? அப்ப ஏன் 200 ரூபாய் கொடுங்க. ஒரு மாங்காய்க்கு 100 ரூபாய், 2 மாங்காய்க்கு 200 ரூபாய். அதுக்கு தான் அறுக்க சொன்னேன். என்கிட்ட சில்லறை இல்லை. கொடுங்க. காசெல்லாம் தர முடியாது. கூட்டு போய் உங்க அம்மா கிட்ட விட்டுருவேன். மாங்காய் கொடுங்க. அப்ப கொடுக்க முடியாது. ஐயோ அப்ப மாங்காய் தோப்புக்கார் இந்த ஆண்டி இல்லையா? எங்க 200 ரூபாய் போச்சு. 2 மாங்காவும் போச்சு. அப்பாடா, ஏதோ மாங்காய் இருக்குல்ல சாப்பாட்டுக்குன்னு பார்த்தா 200 ரூபாயும் லாபம், 2 மாங்காய் லாபம். இன்னைக்கு நல்லா முஞ்சில முழிச்சிருக்கிறேன்.